நில உரிமையாளர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள். குடியிருப்பு குத்தகைதாரர் அலுவலகத்துக்கு ஆஃபீஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் டெனன்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம், அல்லது சுருக்கமாக ORT. இந்த வீடியோவில் நாங்கள் நில உரிமையாளரின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை பற்றி பார்க்கிறோம். நில உரிமையாளர்கள் குடியிருப்பு குத்தகை சட்டத்தை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். இது குத்தகைதாரர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வாழக்கூடிய தங்குமிடங்களுக்கு உரிமை அளிக்கிறது. அதே நேரத்தில் நில உரிமையாளர்கள் வணிகத்தை நடத்தவும் தங்கள் முதலீட்டை பாதுகாக்கவும் உதவுகிறது. எல்லா நேரங்களிலும் குத்தகைதாரர்களுக்கு அவர்களின் தற்போதைய தொடர்பு தகவல்களை வழங்குவதற்கு நில உரிமையாளர்கள் பொறுப்பாவார்கள். எனவே குத்தகைதாரர்கள் அவசர காலத்தில் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இச்சட்டத்தின் கீழ் மாகாணத்துக்கு வெளியே வசிக்கும் நில உரிமையாளர்கள் சஸ்கெச்சுவான் வணிக முகவரியை கொண்டிருக்க வேண்டும், அல்லது சஸ்கெச்சுவானில் அமைந்துள்ள ஒரு முகவரை நியமிக்க வேண்டும். பதிவற்ற நில உரிமையாளர் அங்கீகாரம் பெற்ற நபர் படிவத்தை, அதாவது பவர் ஆஃப் அட்டோர்னியை பூர்த்தி செய்வதன் மூலம் ஒரு முகவரை நியமிக்கலாம். இதை எங்கள் வலைத்தளத்தில் காணலாம். சொத்துக்களை வாடகைக்கு விடுவது ஒரு வியாபாரமாகும். குடியிருப்பு குத்தகை சட்டத்தின் கீழ் நில உரிமையாளர்கள் ஒவ்வொரு குத்தகைக்கும் போதுமான புத்தகங்களையும் பதிவுகளையும் வைத்திருக்க வேண்டும். நல்ல கோப்பு மேலாண்மை என்பது ஒரு நில உரிமையாளரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களின் சொத்தின் மதிப்பை பாதுகாப்பதற்கும் சிறந்த கருவியாகும். குத்தகைதாரர்களை தேடும் போது நில உரிமையாளர்கள் விண்ணப்ப கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. எவ்வாறாயினும் ஒரு குத்தகைதாரர் தேர்ந்தெடுக்கப்பட்டு குத்தகை கையொப்பமிடப்பட்டவுடன் ஒரு மாத வாடகையை தாண்டாத ஒரு பாதுகாப்பு வைப்பு தொகையை கேட்க நில உரிமையாளருக்கு உரிமை உண்டு. குத்தகையின் முதல் நாளுக்குள் நில உரிமையாளர் குத்தகைதாரர்களுக்கு சாவிகளை கொடுக்க வேண்டும். குத்தகையின் போது நில உரிமையாளர் மற்றும் இருவரும் ஒப்புக்கொள்ளாவிட்டால் பூட்டுகளை யாராலும் மாற்ற முடியாது. குத்தகைதாரர் வாழ்வதற்கு ஒரு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான இடத்தை பராமரிப்பதே ஒரு நில உரிமையாளரின் மிகப்பெரிய பொறுப்பாகும். சொத்து பொருத்தமானது என்பதை உறுதிப்படுத்த குத்தகைதாரரின் வருகை மற்றும் புறப்பாடு நகர்வுகளை ஆய்வு செய்வது மற்றும் குத்தகை சொத்து முழுவதும் பூச்சிகள் மற்றும் பழுதுபார்ப்புகளை கையாள்வது ஆகியவை இதில் அடங்கும். ஒரு குத்தகையின் முடிவில் நில உரிமையாளருக்கு பாதுகாப்பு வைப்புத் தொகையை திருப்பிக் கொடுக்கும் பொறுப்பு உள்ளது. ஆனால் குத்தகைதாரருக்கு முறையாக தெரிவிப்பதன் மூலம் இழப்புகளை ஈடு செய்ய அதில் சில அல்லது அனைத்தையும் வைத்திருக்கும் உரிமையும் உள்ளது. நீங்கள் குத்தகைதாரராக இருந்தாலும் சரி அல்லது நில உரிமையாளராக இருந்தாலும் சரி, குடியிருப்பு குத்தகை சட்டத்தின் சட்டங்களை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். உங்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை அறிவது அனைவருக்குமே வாடகை செயல்முறையை எளிதாக்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு www.saskatchewan.ca/ORT என்னும் எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும்.